அதிமுகவின் ஒரு மெகா கூட்டணி கனவு என்பது முதலிலிருந்தே அதிமுக, பாஜக மற்ற பெரிய கட்சிகள் வரும் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு பேச்சு இருந்தது. இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு அந்த கட்சியின் ஒரு மூத்த தலைவராக இருந்த செங்கோட்டையன் வந்து தாவேக்காவில் போய் இணைந்திருக்கிறார். இனிமேல் தாவேக்கா, அதிமுக, பாஜக கூட்டணி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதான் நினைக்கிறீங்களா? இல்லை, செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணைந்ததுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பது இது வரைக்கும் வரல. ஸோ அவரோட முடிவு என்னன்னு இது வரைக்கும் தெரியல. முதல்ல இது வந்து முதல் முறையாக நடக்கக்கூடிய சம்பவம் இல்லை. அஇஅதிமுக இதுக்கு முன்னாடி கூட தலைவர் என்று அறியப்பட்ட நிறைய பேர் கட்சியை விட்டு போயிருக்காங்க. சரி, போனவங்களோட நிலைமை என்னாச்சுங்கிறது வரலாறு. அதனால் ஒரு தனிநபர் இயக்கத்தை விட்டு செல்வதால் ஒரு இயக்கத்திற்கு பாதிப்பு என்பது கிடையாது. ஒரு கட்சிகள், இருபெரும் கட்சிகள் அமைக்கக்கூடிய கூட்டணிக்கும் கட்சியில் தனிநபர்கள் வெளியே போனார்கள், அதன் மூலமாக சலசலப்பு என்பதற்கெல்லாம் சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்க்கும் பொழுது அந்த டிடிவி தினகரன் அந்த அமமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 தொகுதிகளுக்கும் மேல் அது வந்து அதிமுக வெற்றிக்கான அந்த பாதிப்பை ஏற்படுத்தியதுங்கிறது ஒரு புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது. தென் மாவட்டங்களையும் அது டெல்டா மாவட்டங்களையும் சிவகங்கை, மன்னார்குடி மற்றும் தென்காசி உள்ளிட்ட பல தொகுதிகளில் அந்த ஒரு 10,000 மூட்டை 20,000 மூட்டை அவர்கள் வாங்கியது ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய நிலையில் இது போன்ற மூத்த தலைவர்கள் விலகுவதும் அதனால் ஏற்படக்கூடிய சிக்கல்களும் எதுவும் அது பெரிய அளவில் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த ஊடகத்தில் உங்களுக்கு ஒரு விண்ணப்பமாக நான் கேட்டுக்கிறேன். ஒருவர் பெற்ற வாக்குகள் இன்னாருடைய வாக்குகள்ங்கிற முடிவு பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய அனுபவத்தை யாரையும் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும். அது எப்படி 2021 ஒருவர் பெற்ற வாக்குகள் அஇஅதிமுகவினுடைய வாக்குதான்ங்கிற முடிவரை நம்ம எப்படி எழுத முடியும்? யாரோட வாக்கு வேணாலும் எடுத்திருக்கலாம். அப்படி வாக்கக்கூடிய வாங்குவர் வந்து அதே தோல்வியில் 2021 அவர் என்ன தொகுதியிலே தோத்து போனார்ல. தோல்வி அதனாலதான் சொல்றேன், ஒரு தோல்வி வந்து இதுதான் காரணம், இதனுடைய வாக்கை மட்டுமே இவர் பிரித்தார் அப்படிங்கறது யாருனாலையும் சொல்ல முடியாது. அப்படி ஒரு கூற்று வந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல உலகத்துல. கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும், ஓட்டு போட்டவருக்கு தான் தெரியும், கடவுளுக்கு மட்டும் தான் அந்த விஷயம் தெரியும். சரி, ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெகுலேஷன், ஒரு அதிமுகவை பலவீனப்படுத்தக்கூடிய ஸ்பெகுலேஷன்ஸ் இதெல்லாம். இப்போதைக்கு அதிமுக பலமா இருக்கு நினைக்கிறீங்களா சார்? பலவீனம் இல்லை இப்போதைக்கு இல்லை, எப்போதைக்குமே அதிமுக மக்கள் மனதில் பலமாக தான் இருக்கு. என்னைக்குமே வந்து அதிமுக வந்து பலவீனப்பட்டதாக வரலாறு கிடையாது. அரசியல்ல தேர்தல் களத்தில் வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும். தோல்விகளை அதிமுக சந்தித்திருக்கிறது. ஆக மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கு, தொண்டர்கள் நம்பிக்கை இழந்திருக்கான்னா கிடையாது. ஆனால் தொடர்ந்து தலைவர்கள் விலகி கொண்டே வராங்களே. அது அன்வர் ராஜாவில் இருந்து பைத்திரேயன்ல இருந்து தொடர்ந்து இந்த ஒரு தேர்தல் நேரத்தில் பலர் விலகி வருவது அதற்கு அந்த பொதுவான நீங்கள் சொல்கிற அந்த பெரிய இழப்பு இல்லைன்னாலும் பொதுவான ஒரு பேசு பொருளாக இருப்பது கட்சி பலவீனமாக வருகிறது, முக்கிய தலைவர்கள் விலகுகிறார்கள் என்ற விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது பேசப்படுகிறதா பேச வைக்கப்படுகிறதா தான் பார்க்கணும். அஇஅதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன சம்பவம் நடந்தாலும் அந்த சம்பவங்கள் எல்லா அரசியல் கட்சியிலையும் தான் நடக்குது. எல்லா அரசியல் கட்சியிலும், இந்தியா துணை கண்டம்ல உலகத்தில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சியிலும் இந்த இருக்கதான் செய்யுது. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சண்டை, இவரை பிடிக்கல அவரை பிடிக்கல, கட்சி விட்டு வெளியே போறேன், இந்த கட்சியில எனக்கு இடம் இல்லை, இது அரசியல் இயல்பு, இது எல்லாத்தையும் நடக்கணும். அஇஅதிமுக மட்டும் ஒரு மிகப்பெரிய பிம்பமாக பேச்சு பொருளை பேச வைக்கப்படுகிறது. அதுதான் வித்தியாசம், ஒண்ணுமே கிடையாது. நீங்க குறிப்பிட்டவர்கள் எல்லாருக்குமே வந்து அடையாளமும் ஒரு வாழ்வையும் தந்தது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அஇஅதிமுக இரட்டை இலை, இதை கொள்கைகள், இதனுடைய பொதுச் செயலாளர் அவர்களை தவிர்த்து ஒரு பெரிய முகம் இந்த கட்சி கிடையாது. துவக்கி வைத்த எங்க பொன்மலச்செம்மல் அவர் தான் எங்க இயக்கத்தோட முகம். அதுக்கடுத்து அவர் வழி வந்த எங்க அம்மா, அவங்க தான் அவரோட முகம். இப்ப அடுத்து அந்த பொதுச் செயலாளர் பதவியில் கூட எடப்பாடியார் தான் எங்களுடைய முகம். இந்த முகமும் இந்த கொள்கையும் இந்த சின்னத்தையும் தவிர்த்து பெருசா வேற எதுவுமே கிடையாது. ஒரு தனிநபர் இவற்றை விட பெரியவர்கள் கிடையாது. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது ஒரு பேச்சு பொருளாக பேச வைக்கப்படுகிறது. எதுனா ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும். அஇஅதிமுக ஜாதி கட்சியாக பிரிஞ்சுன்னு ஒரு பிம்பம் கட்டமைக்க முயற்சி நடந்தது, அதுல தோல்வி. அஇஅதிமுக அணிகளாக சிதைந்திருக்கிறதுன்னு ஒரு முயற்சி வந்தது, அதுல தோல்வி. இப்ப அடுத்து அதிமுகவில் தனக்கு இதுக்கு மேல் இடம் இல்லை, நம்ம எக்ஸ்போஸ் ஆயிட்டோம், அதாவது இயக்கத்திற்கு விரோதமாக நடந்தவர்கள் மாட்டினதுக்கு அப்புறம் அவர்கள் நடத்தும் நாடகம் தான் இதெல்லாம். இது கொஞ்சம் ஊதி பெருசா சினிமா மசாலா மாதிரி பேச்சு பொருளாக மாற்றப்படுகிறது, அவ்வளவுதான். மற்றபடி எந்த விதமான வாக்கு வங்கியில் பெரிய அளவில் இழப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் 2024 தேர்தலில் பல இடங்களில் கிட்டத்தட்ட சரியாக கூறவில்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சி பல இடங்களில் 2ஆம் இடத்திற்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை பல தொகுதிகளில் ஏற்படுவதற்கு முன்பு அப்படி ஏற்படலையே. அதனால் இந்த விமர்சனங்களை நீங்கள் எதிர்கொள்ள தானே செய்யணும் சார். இந்திய அரசியல் வரலாற்றிலே எந்த கட்சியிலும் இரட்டை தலைமைன்னு யாரும் பார்த்ததே இல்லையே சார். எந்த கட்சியாக வச்சு
தமிழ்நாடு விடுங்க, இந்திய துணை கண்டத்தில் எந்த மாநிலத்திலாச்சும் ஏதாவது ஒரு கட்சியாச்சும் இரட்டை தலைமை அதிகாரம் சமீபமாக பிரித்து கொள்ளப்படுதுன்னு எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? அதையும் பார்த்துட்டு வந்துட்டோம். அதனுடைய பலனை அனுபவித்தோம். அதனுடைய வரக்கூடிய தொடர் தோல்விகள், இரட்டை தலைமையினால் வரக்கூடிய தொடர் தோல்விகள், தொண்டர்கள் அதனால் தொண்டர்கள் மத்தியில் ஏற்பட்ட சோர்வு, ஒற்றை தலைமை தான் நமக்கு சரிபட்டு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சரிவடைந்த சரிவுக்கு பின் ஒரு மிகப்பெரிய ஆளுமை இழந்திருக்கோம். அதன் பின் நடந்த சஞ்சலப்புகள், எடுக்கக்கூடாத ஒரு முடிவான இரட்டை தலைமை, அந்த முடிவு எடுத்து அதனால் கிடைத்த பாதகங்கள், இது எல்லாத்தையும் சரி கட்டி நிற்கும் பொழுது 2019 நாடாளுமன்ற தேர்தலை ஒப்பிடும் பொழுது 2027 ஏறுமுகம் தான் இருந்திருக்கு. வாக்கு சதவீதத்தில் மக்களோட அங்கீகாரம் ஆரம்பிச்சிருக்கு. அது அப்படிதான் வரும். அரசியலோட நடைமுறை வாடிக்கைகளுக்கு இது இப்படிதான் வரும். உடனடியாக சரி செய்வதற்கு நாம் கடவுளும் இல்லை, நம்ம ஒரு மஜிஷியனும் இல்லை. மக்கள் மன்றத்தில் இருக்கும். நம்மளுடைய செயல்பாடுகளை மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. நம்மளுடைய செயல்பாடுகளுக்கு மக்கள் மதிப்பீடு கொடுத்துட்டே இருக்காங்க. அது மதிப்பீடு இப்போ ஒரு சில சமிகைகள் மூலமாக வெளிவரும். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 21.5 விழுக்காடு என்பது 18 பெற்றதை விட ஒரு 3% அதிகம் என்பொழுது மக்களுடைய ஒரு அங்கீகாரம், ஒற்றை தலைமைக்கு எடப்பாடியாருக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம். இதைத்தான் எடப்பாடியார் வந்து இயக்கத்தினுடைய நலன், இந்த இயக்கத்தை நம்பி இருக்கின்ற தொண்டர்களின் நலன், இதன் மூலமாக இந்த இயக்கத்தின் கொள்கை மக்கள் நலன் அப்படிங்கிறத எடப்பாடியார் பார்த்து எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கார். இதில் இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுபவர்கள், சுயநலத்தை பிரதானமாக வைத்து செயல்படுபவர்கள், எல்லாத்துக்கும் மேல தீய சக்தி என்று எங்கள் பொன்மலச்சிம்னால் அடையாளம் காணப்பட்டவர்களும் கைகோர்த்து கொண்டு அரசியல் ஆதாயம் அடைபவர்கள் இந்த இயக்கத்தில் அவங்களுக்கு இடம் இல்லை. ஆனால் எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகளுக்கு எப்படி வேணா பொது வழியில கருத்து மாற்றி எப்படி வேணாலும் பேசுவாங்க, பேச வைக்கப்படுகிறார்கள். அதனால இந்த இயக்கத்திற்கு பாதிப்பு அப்படிங்கிறது கிடையாது.